அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமையல் வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி ஒரு சாரீங்க. இன்றைக்கி என்னோட பிறந்த நாள்னு சொல்லி என் கணவர் எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். கேரளா சாரீ. ஒரு காலத்தில் நான் பிறந்தப்போ என்னை யாருமே பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் கடைசி பிள்ளை. ஆண் குழந்தையாக பிறப்பேன்னு சொல்லி பெண் குழந்தையாக பிறந்ததுனால எங்கள் அப்பா கூட என்னை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு வயசு வரைக்கும் எங்கள் அப்பா என்னை தூக்குனது கூட கிடையாது. அந்த அளவுக்கு நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். பொட்டை பிள்ளையாக பிறந்தா அந்த காலத்தில் அப்படித்தானே. ஆனால் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கே என் குழந்தைங்க எனக்கு கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறாங்க. ஹஸ்பண்ட் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த சாரீ வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உள்ளதை சொல்லப்போனால் என்னோடய பர்த்டேவா இன்றைக்கிங்கிறது எனக்கே தெரியாது. காரணம் என்னென்னா, இப்போ ஆண் குழந்தையாக பிறக்கும்னு எதிர்பார்த்து பொட்டை பிள்ளையாக பிறந்ததுனால என்னோட பிறந்த நாளோ இல்லை பிறந்த தேதியோ வருஷமோ எதுவுமே குறிப்பெடுத்து வைக்கலை. எனக்கு பிறந்த சர்டிஃபிகேட் கூட கிடையாது. இது நம்ம ஆதார் எடுக்கிறப்போ நானாக ஒரு டேட்டை கொடுத்து வருஷத்தை கொடுத்து பிறந்த நாளுன்னு அறிவிச்சுக்கிட்ட ஒன்று தாங்க. சரி, ஓகே, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு சின்ன மூடி தேங்காவாக பல்லாக கீறி வச்சுருக்கிறேன். 100 கிராம் துவரம் பருப்பு, ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை இருக்கும். 1-2மா பருப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1-2மா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு மிக்ஸி ஜாரில் 2 தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வயசான அப்புறம் அந்த பருப்பு உருண்டை குழம்பெல்லாம் சாப்பிடும்போது வாய்வு பிடிச்சிட்டு ஏப்பம் வரும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வரமிளகா ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் வரமிளகா சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாப்பாட்டில் பக்கத்தில் அந்த உருண்டையை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கும் எனக்கும் ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் ஒன்று உண்டுங்க. அதாவது எங்கள் அப்பா நான் பிறந்தப்போ நான் ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா 1 வயசு வரைக்கும் என்னை தூக்குனது கிடையாது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா என்னை தூக்குனதாக எங்கள் அக்காலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா இந்த பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருந்தாங்க. ஒரு கிண்ணத்தை, எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். ஒரு கிண்ணத்தில் இந்த பருப்பு உருண்டையை போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடி முத்தம்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி சின்ன சிட் அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிட் அவுட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த பருப்பு கூட நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துருக்குறேங்க. இதையும் கொரப்பாக அரைச்சி ஏற்கனவே அரைச்ச இந்த பருப்போடு சேர்த்துடலாம். இதே மிக்ஸி ஜாரில் தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு சின்ன வட்டலில், அப்போ தான் நான் எங்கள் அப்பாவோட ரூமை முதல்ல பார்க்குறேன். ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு நீளமான ஒரு பெஞ்சு. அந்த ரூமில் ஒரு ஓரத்தில் ஒரு வாழைப்பழத்தாறு தொங்குச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் எங்கள் அப்பா மிக்சர் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அந்த நேரம் தெரியாது. எங்கள் அப்பாவை பார்க்குற கடைசி மூமெண்ட் அதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இப்போது நம்ம அந்த பருப்பெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வதக்கி விட்டுடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்துலேருந்து ஒரு கரண்டி அளவு மட்டும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பருப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட ராஸ்மெல் போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க. அப்போ எனக்கு அந்த மிக்சர் கொடுத்தப்போ நான் வாங்கி சாப்பிட்டேன். எங்கள் அப்பா அப்போ தான் என்னோட தலையை தடவி விட்டுட்டு, நல்லா படிக்கணும், நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்ன அந்த லாஸ்ட்டு அந்த வார்த்தை மட்டும் இன்னைய வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசிட்டு அப்பா ஆஸ்பத்திரிக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை. அந்த 4-5 வயசில் இன்னைய வரைக்கும் அப்பாவோட முகம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அந்த கிண்ணத்தில் போட்டு கொடுத்த மிக்சரும் கையில் கொடுத்த வாழைப்பழமும் ஞாபகம் இருக்குது. இப்போது நல்லா அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 5 நிமிஷம் கிளறி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த ராஸ்மெல் போயிடும் பருப்போடது. கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். குழம்ப நம்ம தாளித்து விட்டு அது பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு இந்த பருப்பு உருண்டையை நம்ம உருட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அப்போது அந்த வழி வந்து இன்னைய வரைக்குமே உண்டு. ஆனால் அதெல்லாம் மறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி கடவுள் கொடுத்துருக்குறாரு. பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக அம்மாவோட பர்த்டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து சரி இந்த சாரீ உனக்கு பிடிச்ச சாரீன்னு தான், ஏன்னா எனக்கு கேரளா சாரீனா ரொம்ப பிடிக்கும். சேரீயெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்மளோட வலிகள்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை கொடுத்த கடவுளுக்கு, இந்த சந்தோஷமான தருணத்தை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ குழம்ப வந்து தாளித்து விட்டுடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுன்னா குழம்புல வந்து தக்காளி சேர்த்ததே தெரியாது. புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைங்கன்னா அவ்வளோ தூரம் வெறுக்கப்பட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் என்னமோ பிறந்ததில் அந்த வெறுப்பை சம்பாதிச்சதுனாலையோ என்னமோ தெரியல. எங்கள் வீட்டில் என்னை 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க வைக்கல எங்கள் அம்மா. ஏன்னா அப்பா வந்து எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அம்மா ஒரு ஆளாக என்னை பார்த்துக்கணும். அப்பா இருக்கும்போது 2 அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எனக்கு நேரம் மூத்த அக்கா படித்து முடித்தாங்க. படித்து முடித்து கல்யாணம் அது இதுன்னு வரும்போது வீட்டில் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் பீடி சுற்றுவோம். நானும் 8ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் பீடி சுற்றி வீட்டில் அம்மாவும் நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருக்குறோம். அந்த தருணங்களெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி கடவுள் இன்றைக்கி இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாருன்னு கடவுளுக்கு எந்த நேரமும் நான் நன்றி சொல்கிறது உண்டு. இப்போ புளியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போக கொதிக்க விட்டாச்சு. இப்போ நல்லா அந்த புளி கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், கூடவே மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காயை மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி சேர்த்து அலசி ஒரு பவுலில் எடுத்து வச்சுன்னா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பவுலில் தண்ணி சேர்த்து குழம்புல சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பு உருண்டையை உருட்டிட்டு வந்துடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதாவது இந்த பருப்பு உருண்டை குழம்பு புளிக்குழம்புலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு தயிர் போட்டு நல்லா சாப்பாடு பிசைஞ்சிட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணிவிட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்போட கொஞ்சம் அந்த ஒரு உருண்டையும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஊட்டி விட்டு ஒரு வாய் ஊட்டி விட்டு பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கும். உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு பழக்கினேன். அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த இந்த பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்மளுக்கு விருப்பமான பெரிய சைஸ் அல்லது சின்ன சைஸ் உருண்டைகளை உருட்டி ஒரு தட்டில் ஒன்று போல் அடுக்கி வச்சிடலாம். 80s 90ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளோ வெறுப்பு. ஆண் குழந்தைங்க தான் வாரிசு, அதாவது அந்த தலைமுறை தலைக்கிறது ஆண் குழந்தைங்கனால தான் அப்படின்னு ஒரு இது உண்டுங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளைங்க நம்மளை பார்க்காது, கொள்ளி விற்கிற பையன் வேணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்பு. பொம்பளை பிள்ளைங்கனாலே ஒரு வெறுப்பு அவ்வளோ தூரம் இருந்துச்சு. ஆனால் அதில் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, இல்லை எங்களை அந்த காலத்துலேயே எங்களை பெண் குழந்தைங்கன்னு நல்லா பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்கன்னு சொல்கிற எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ உருண்டைகள் எல்லாம் இந்த பாருங்கள் இப்படி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ குழம்பும் இந்த பக்கம் கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஓரத்துலேருந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நமக்கு இதுக்கு தொட்டுக்க காய் எதுவும் வேணும்னு இல்லை. இந்த குழம்பு ஊற்றிட்டு பக்கத்தில் இந்த உருண்டைகளை வச்சு சாப்பிட்லாம்.
எங்கள் அம்மா இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதா இருந்தால் 2 நாளைக்கு வர மாதிரி செய்வாங்க. ஏன்னா பழைய சோறுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போலாம் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது இல்லையா? 2வது அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி அது நல்லா சுண்டி போய் இருக்கும் குழம்பு. மண் சட்டியில் செய்வாங்க. அப்போ அந்த சுண்டி போன அந்த குழம்புல இந்த பருப்பு உருண்டை வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். எடுத்து அப்படியே அந்த உருண்டையை வச்சு பழைய சோறு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே பக்குவத்தில் ரேஷனில் வாங்குகிற துவரம்பருப்பு வச்சு இந்த மாதிரி ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பில் கூட இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.